திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கடந்த 2 வருடங்களாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை மாஞ்சோலையிலேயே நிலைநாட்டித்தர வேண்டும், எந்த காரணத்தை கொண்டும் தங்களை வெளியேற்றக்கூடாது என்று சட்ட ரீதியாகவும் போராடி வருகிறார்கள். அதேபோன்று அவர்களுக்கு ஆதரவாக புதிய தமிழகம் கட்சியும் பல்வேறு விதமான மக்கள் போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து அது குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேசிய மனித உரிமை ஆணையமும் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலேயே தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு தலைமைச் செயலாளருக்கும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவு பிறப்பித்த பிறகும் தமிழ்நாடு அரசு அதற்கு செவிசாய்க்காமல் அவர்களுக்கான அடிப்படை உரிமைகளான குடிநீர், மின்சாரம், போக்குவரத்து வசதிகள், அதேபோல் ரேஷன் பொருட்களை எல்லாம் வழங்காத காரணத்தினாலே சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தொழிலாளர்கள் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கில் கடந்த வாரத்தில் அவர்களுக்கான அனைத்து விதமான வசதிகளையும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் செய்து கொடுத்து அதை குறித்த தகவல்களை உடனடியாக நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய பின்னர் கூட மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்காமல் நீதிமன்ற உத்தரவுக்கு நேர் எதிராக நேற்றைய தினம் மாஞ்சோலையில் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பெருத்த காவல் படையோடு சென்று ஊற்று மற்றும் நாலுமுக்கு பகுதியில் இருந்த ரேஷன் பொருட்களை அகற்றியிருக்கிறார்கள். குடிநீர் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் அப்பட்டமான மனித உரிமை மீறல்களும் நீதிமன்ற அவமதிப்பும் ஆகும். வருகின்ற மீண்டும் 12ஆம் தேதி அன்று இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வர இருக்கிறது. இதுபோன்ற நீதிமன்ற உத்தரவை சிறிதும் மதிக்காத மாவட்ட நிர்வாகத்தின் மீது உரிய சட்டபூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். எங்களுடைய வழக்கறிஞர்களும் அதற்காக ஆயத்தமாகி வருகிறார்கள். இதற்கு இடையில் பிபிடிசி நிர்வாகமே ஒரு நோட்டீஸை மாஞ்சோலையில் அதிகாரியுடைய அழுத்தத்தின் காரணமாக நாங்கள் இப்பொழுது உங்களுடைய வீடுகளை எல்லாம், அதாவது இப்பொழுது குடியிருக்கக்கூடிய தொழிலாளருடைய குடியிருப்பு வீடுகளை எல்லாம் காலி செய்வதற்கு நிர்பந்தம் செய்திருக்கிறோம், நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருந்தார்கள். அதுவும் சட்டபூர்வமானதல்ல, தவறானது என்று சொன்னால் இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பிபிடிசி முன்கூட்டியே 4 வருடங்களுக்கு முன்கூட்டியே அந்த தொழிற்சாலையை மூடியது தவறு. அவர்களுக்கு கட்டாய விருப்போய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த வழக்கும் தொழிலாளர் தாவாங்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கும் நிலுவையில் இருக்கிறது. எனவே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. தொழிற்சங்க சட்ட விதிகளின்படி வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த தொழிலாளர்கள் வாழக்கூடிய அந்த குடியிருப்புகளை அகற்றுவதற்கும் சட்டத்தில் இடமில்லை. அதே போல அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அடிப்படை தேவைகளான குடிநீர், மின்சார வசதி, போக்குவரத்து, ரேஷன் பொருட்களையும் தடை செய்வதற்கு எந்த விதமான உரிமையும் எந்த ஒரு துறைக்கும் இல்லை. எனவே தொடர்ந்து அப்பட்டமான மனித உரிமை மீறலை இந்த மாவட்ட நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏதோ சமூக நீதியை பற்றி பேசக்கூடிய இந்த ஆட்சியில் சாதாரணமான ஏழை எளிய மக்கள், அவர்களுக்கு எந்த விதமான வாய்ப்பு வசதிகளும் கிடையாது. அவர்களுக்கு
வேறு எந்த தொழிலும் தெரியாது. அவர்களை கசக்கி பிழிவது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை. மீண்டும் வரக்கூடிய 12ஆம் தேதி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகின்ற பொழுது நாங்கள் வலுவாக இங்கே மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி குறித்து எடுத்து வைப்போம். நிச்சயமாக அவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி தெரியப்பட்டு அது நீக்கப்பட்டு அவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று கருதுகிறேன். மேலும் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பாக நீதிமன்றக்கும் தவறான தகவலை கொடுக்கிறார். அங்கே ஏறக்குறைய 270 300 குடும்பங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெறும் 30 குடும்பங்கள் மட்டுமே வாழ்வதாக நீதிமன்றத்துக்கே அவர்கள் மாவட்ட ஆட்சியருடைய அறிக்கை சொல்லுகிறது. எனவே ஒட்டுமொத்தமாக நீதிமன்றத்தையும் அவர்கள் ஏமாற்ற நினைக்கிறார்கள். அதாவது அங்கே தொடர்ச்சியாக வேலை இல்லாத காரணத்தினாலே, குடும்பங்களை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்ற காரணத்தினாலே, பள்ளி குழந்தைகளுக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் வாரத்தில் 2 நாள் 3 நாள் வெளியூர்களுக்கு வேலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் மாஞ்சோலைக்கே திரும்பி விடுகிறார். ஆனால் அதையெல்லாம் எதுவுமே கணக்கிலே கொள்ளாமல் அவர்கள் அங்கு இல்லை என்று தவறான தகவல்களை தொடர்ந்து கொடுக்குறாங்க. அது மட்டுமல்ல, அவர்களுடைய இப்பொழுது எஸ்ஐஆர் அழைக்கப்படக்கூடிய சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திலும் பல பேருடைய பெயரை சேர்க்காமல் அதுவும் மோசடி நடந்திருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் ஸ்ட்ராங்குலேஷன், அவர்களுடைய மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களுடைய அனைத்து தொழிலாளர்களுடைய உரிமைகளையும் கசக்கி அவருடைய ஜனநாயக உரிமைகளை நெறிப்பதை போன்ற ஒரு சூழல் உருவாயிருக்கிறது. இதுக்கு அனைத்து தரப்பினரும் குரல் கொடுத்திருக்க வேண்டும், ஆனால் குரல் கொடுக்கவில்லை. எனினும் புதிய தமிழகம் கட்சி தொடர்ந்து மாஞ்சோலை தொழிலாளர்களுடைய விடுதலைக்காகவும் அவருடைய முன்னேற்றத்துக்காகவும் அவருடைய பாதுகாப்புக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுப்போம். 12ஆம் தேதி நீதிமன்றத்திலும் மீண்டும் வலுவாக நாங்கள் எடுத்துரைப்போம். கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்குதுங்க. பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளாக நாங்கள் கூட்டணி குறித்து முடிவெடுத்து விடுவோம். ஆமாங்க. இல்லை, அதாவது கூட்டணி குறித்தோ நாங்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுவது குறித்தோ இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த விதமான கருத்தும் கேட்கப்படுவதில்லை. கள அளவில் நாம் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் எப்படி பணியாற்றணும், அதே போல் கூட்டணி கட்சிகளுக்கு எப்படி பணியாற்ற வேண்டும், கிராம அளவில் எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகள் தான் மேற்கொள்ளப்படுகின்றன தவிர கூட்டணி குறித்து எந்த விதமான கருத்துக்களையும் யாரிடத்திலும் கேட்கவில்லை. எனவே ஏற்கனவே அது குறித்து நாங்கள் ஒரு ஆலோசனை, அதாவது உயர்மட்ட குழு போட்டு அது அவர்கள் கள அளவில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க எங்களுக்கு ரிப்போர்ட் 11ஆம் தேதி அன்றைக்கி 12ஆம் தேதி கொடுப்பாங்க. 12லேருந்து 14க்குள்ளே எங்களுடைய கூட்டணி குறித்து நாங்கள் தெளிவான ஒரு முடிவை எடுப்போம். தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல அரசு அமையணும். எனவே நல்ல அரசு அமைவதற்கும் அதில் புதிய தமிழகம் பங்கு பெறுவதற்கும் உண்டான யுக்திகள் எல்லாம் அதில் இடம்பெறும். தொடர்ந்து பல கட்சிகள் கூட்டணி அறிவிச்சிட்டாங்க. தொடர்ந்து நமக்கு தாமதம் ஏற்பட காரணம் என்ன சார்? நம்ம கேட்குற சீட்டுகளை கொடுக்கல. ஒரு தாமதமே இல்லைங்க. எந்த கட்சியுமே இன்னும் கூட்டணி எல்லாம் அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பங்கு பெற்ற கூட்டணி கட்சிகள் பிரதமர் மோடி அவர்கள் கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார். ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளே இன்னும் தங்களுடைய நிலைப்பாடு கூட்டத்தில் இருப்போம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் சீட்டு பற்றியோ வேறு எதுவுமே பேசலை. காங்கிரஸ் கட்சி இன்னும் ஆட்சியில் பங்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியுமே ஒரு உறுதியான ஒரு முடிவு எடுக்கலை. எல்லோருமே என்ன தேர்தல் அறிவிப்பதற்கு இன்னும் கால இருக்கின்ற காரணத்தினால மார்ச்சுக்கு பிறகு ஏப்ரல் மாதம் மே மாதம் தேர்தல் நடைபெறும் என்ற காரணத்தினால எல்லோரும் வெளியே பரபரப்பை போல காட்டிக் கொள்வதாக தவிர உள்ளூர எல்லோருமே அமைதியாக தான் இருக்கிறார்கள். என்டிஏ கூட்டணியில் புதிய தமிழகத்துக்கு சீட்டு கிடைக்கல, திருநெல்வேலியில் கிருஷ்ணசாமி போட்டியிட போகிறாங்க, சமூக வலைதளத்தில் பரவலாக சமூக வலைதளத்தில் எதை வேணாலும் எழுதலாங்க. அதுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது வச்சுங்களா. அதனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்லவில்லை. நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசு அமையணும். நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு
பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நல்ல அரசு அமையணுங்கிறது புதிய தமிழகம் கட்சியினுடைய லட்சியம். அதைத்தான் நாங்கள் வந்து புதிய தமிழகத்தினுடைய 7வது மாநில மாட்டில் தெளிவுபடுத்திக்கிறோம். இரண்டாவது, அந்த அரசில் புதிய தமிழகம் கட்சி இருந்தால் தான் இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளைப் போல, அதே போல் தென் தமிழகத்தில் வந்து தொழிற்சாலைகள் வருது 35,000 கோடி 40,000 கோடி என்று அறிவித்து மாநில அரசு அறிவிக்கிறது, தொழிற்சாலை வருகின்றன. ஆனால் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை. அதே போல் 100 நாள் வேலை திட்டங்கள் வந்து முறையாக வந்து கிராம மக்களுக்கு கிடைக்கிறதில்ல. பல கிராமங்களில் இன்னும் வந்து குடிநீர், அதாவது ஜல்ஜீவன் திட்டம், மத்திய அரசு நாடு திட்டம் வந்தாலும் கூட எல்லா கிராமங்களிலும் எல்லா மக்களுக்கும் சமமாக வந்து குடிநீர் கூட கிடைக்கல, சாக்கடை வசதிகள் கிடையாது, மயான வசதிகள் இல்லை. எனவே இது மாதிரி அடிப்படை பிரச்சனைகளே தீர்க்கப்படாத நிலைகளுக்கெல்லாம் தீர்க்கப்படணும். வலுவாக வந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தா பத்தாது, ஆட்சிக்குள்ளும் இருக்கணும். ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த ஒரு அடிப்படையில் அந்த லட்சியம், அந்த குறிக்கோளை முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். அதனால் எந்த சமூக வளத்தில் வருதுன்றதை பற்றிலாம் கவலை இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டணி அமைப்பதிலும் ஒரு நல்ல அரசை கொண்டு வருவதிலும் புதிய தமிழகம் கட்சி தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது. வாய்ப்பு கிடைத்தால் என்ற வார்த்தை தவறான வார்த்தை. புதிய தமிழகம் கட்சி வந்து ஒரு அணியில் இடம்பெறுகின்ற பொழுது அதில் வந்து பேசி முடிவெடுத்து அதுக்கு பிறகு நாங்கள் வந்து பண்ணுவோம். அதுக்காக திருநெல்வேலியில் போட்டியிடக்கூடாது என்று பொருள் இல்லை. திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பல பொது தொகுதிகள் இருக்குது. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியே வந்து வலுவாக வாக்கு, புதிய தமிழகத்தினுடைய வலுவாக வாக்கு வங்கி இருக்குது. அதே போல் 4 நேரி வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதிகள். இதையும் நாங்கள் வந்து தீவிரமாகத்தான் ஆலோசித்து கொண்டிருக்கிறோம். ரெண்டு கூட்டணியெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்கள் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ அவரிடத்தில் முடிவு செய்யணும். 2 கூட்டணி 3 கூட்டணி எல்லாம் 3 கட்சியில் ஒரு கூட்டணி. நாங்கள் தேர்தல் கூட்டணி குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். யாரிடத்தில் பேசுகிறோம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து 12 14 பல ஆண்டுகளா நல்லாட்சி அமையல, நல்லாட்சி அமைக்கிறதுக்கான ஒரு விருப்பம் கொடுத்துருக்கீங்க. நல்லாட்சி அமைக்கல அப்படிங்கிறது நாங்கள் பங்கு பெற்றா எந்த ஆட்சியும் நல்லாட்சியை மாறிடும். நாங்கள் பங்கு பெற்றோம்னா மோசமான ஆட்சியும் நல்லாட்சியை மாற்றிடுவோம். நாங்கள் அதுதான் எங்களுடைய மிக மிக முக்கியமான, எங்களுது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி வேணும், அனைவருக்கும் ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி, சமத்துவத்தையும் சம உரிமையும் வழங்கக்கூடிய ஒரு ஆட்சி வர வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். அதுதான் புதிய தமிழகம் கட்சியினுடைய லட்சியம். அதை நாங்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இல்லை, அதாவது ஒரு பேச்சுவார்த்தையில் கண்டிஷன்னு சொல்ல முடியாதுங்க. அது அப்படி வார்த்தை சொல்லக்கூடாது. ஒரு நெகோசியேஷன் இஸ் கோயிங் ஆன். மாஞ்சோலைக்கு தொடர்ந்து சட்ட ரீதியான போராட்டம் நடத்திட்டே இருக்கீங்க, பல ஆண்டுகள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் அந்த மக்களுக்கான உரிமைகளாக இருக்கட்டும், அவங்க தேவைகள் எதுவும் கிடைக்கல. கடைசி 12ஆம் தேதி நீதிமன்றமும் அது கிடைக்காத பட்சத்தில் திருப்பி மீண்டும் மாஞ்சோலைக்கு போய் போராட்டம் நடத்துறது இல்லைங்க. அதாவது நாங்கள் வந்து மீண்டும் போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் தயக்கம் இல்லைங்க. இல்லைங்க, நீதிமன்றமே வந்து சரியாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், கடந்த கொடுத்ததில் கன்சிடரிங் த சப்மிஷன் மேடு பை த லேர்னட் கவுன்சில் ஃபார் த பெட்டிஷனர்ஸ் and in view of the fact that the electricity connections and water supply are basic amenities, the court directs the respondents to provide electricity connection and water supply to the petitioner's residence forthwith and report the same before this court by next hearing. Posted on 2nd போட்டிருந்தாங்க. இந்த 2nd வரல, 12th வருதுங்க. இவ்வளவு கிளியர் கட்டாக இவ்வளவு தெளிவாக வந்து மின்சாரமும் துண்டிக்கப்படக்கூடிய மின்சாரம் வசதி கொடுக்கணும், குடிநீர் சப்ளை கொடுக்கணும், நீதிமன்றமே இருக்கிறோம். நீதிமன்றத்தின் மூலமாக வலுவாக நாங்கள் போராடுவோம். அது வெரி சீனியர் லாயர் சரவணங்கிறவர் வந்து அவர் மனிதநேயத்தோடு அது ஃபைட் பண்ணுறாரு. அதனால் நீதிமன்ற போராட்டம் தொடரும். தேவைப்படுகின்ற பொழுது மக்கள் போராட்டம் நடத்துவதற்கோ அல்லது வந்து அதில் புதிய தமிழுக்கு எந்த விதமான தயக்கம் இல்லைங்க. இல்லை, அவங்க லைவ்லிஹுட் இது முடிஞ்சு போச்சு. லைவ்லிஹுட்டுக்கு அங்கே வேறு வழி இல்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே அதை அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகணுங்கிற மாதிரி தான் அவங்க இது பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நீ ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனுங்கிறதுல இமீடியட் இல்லை, அதாவது சுப்ரீம் கோர்ட்டு வந்து லைவ்லிஹுட் அவங்களுக்கு கொடுக்க முடியும் சார். வந்து
அப்போ மலையில் வந்து அங்கே பக்கத்தில் காணிக்காட்டில் இருக்கிறாங்களே, அது வந்து எப்படி சார் இருக்கிறாங்க? அவங்க சொல்லிட்டாங்க என்னன்னா இவங்க வந்து காணி மக்கள் இவங்களும் வரல, இவங்க வந்து அது தப்பாக, அது வந்து தப்பாக இன்டர்வெட் பண்ணிக்கிறாங்க ஆச்சுங்களா. எஃப்ஆர்ஏ ஃபாரஸ்ட் ஆக்ட்ஸ் படி எனி பர்சன் லிவ்ஸ் மோர் தென் ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு 3 ஜென்ரேஷனுக்கு மேலே இருந்திருந்தாங்க அப்படின்னா தேர் எலிஜிபிலிட்டி டு ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ஸ். எஃப்ஆர்ஏ ஆக்டை வந்து சரியாக வந்து அது இன்டர்பிரட் பண்ணாதனால தான் இவ்வளோ பிரச்சனைங்களே. எஃப்ஆர்ஏ ஆக்ட்ஸை பற்றி பல டெலிபரேஷன்ஸ் எடுத்துருக்குதுங்க அந்த டைரக்டர் மூலமாக. அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பெர்சன் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு அவன் 100 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்பால் வந்து அவன் வந்து வேற ஒரு தொழில் இருந்தாலும் கூட ஹீஸ் எலிஜிபிள் டு கெட் ஆல் த பெனிஃபிட்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. அவன் ஃபாரஸ்ட் டோலர் தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியர் கிட்ட இருக்குது. அப்போ 2006ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை வந்து மதிக்கலைன்னா என்ன அர்த்தம்? அது தமிழ்நாடு அரசு வந்து தன்னுடைய கடமை செய்ய தவறிட்டாங்க. அவங்க வந்து எடுத்து சொல்லாதனால சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ எப்பவுமே வந்து சாட்சி சொல்லணும், ஒரு மர்டர் கேஸ் சாட்சி சொல்லணும், காவல்துறை கூட சாட்சியாளர் நிறுத்தாமல் பேசாமல் விட்டால் கோர்ட் என்ன பார்க்கணும், நோ விட்னஸ் அக்யூட்டல், தட்ஸ் ஆல். அப்படி தான் நடந்திருக்குதுங்க. சரியான வாதங்களை வந்து நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எடுத்து வைக்க போல இவர்களே வந்து அப்புறம் இதை மாறிட்டாங்க, அவ்வளோதாங்க. ஸோ அதனால் தமிழ்நாடு அரசு தன்னுடைய கடமையிலிருந்து தன்னுடைய விளைவாகத்தான் இன்றைக்கி மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்கள் வந்து இவ்வளோ பெரிய அவதிப்பட வேண்டிய நிலை இருக்குது. அதிமுக தொடர்ந்து வாக்குறுதிகள் கொடுத்து வர்றாங்க. ரீசெண்டாக கூட 5 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. வாக்குறுதிகள் இல்லை, இதெல்லாம் தேர்தலில் வந்து இப்போ எல்லாருமே வாக்குறுதி கொடுப்பாங்க, அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க, கொடுக்கட்டுங்க. தாவேக்கா புதியதாக ஆரம்பிச்சு கட்சி தேர்தல் சந்திக்கிறாங்க. சரி, அவங்க ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய உங்களோட இணைந்து பணியாற்ற விரும்பி உங்களோட பேச்சுவார்த்தைக்கு வந்தால் அவரோட இணைந்து பணியாற்ற வாய்ப்பு இருக்காங்க. நான் எப்படிங்க வந்து நான் வந்து அத்தைக்கு மீச முடிச்சா தானே சித்தப்பா, அதனால் நான் வந்து அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரட்டு என்றோ வர வேண்டாம் என்றோ நான் சொல்ல முடியாதுல்ல ஆச்சுங்களா. அதில் நான் வந்து அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வரட்டும் என்றும் நான் சொல்ல மாட்டேன், வரக்கூடாது என்றும் சொல்ல மாட்டேன். அதனால் வந்து அது அரசியல் களத்தில் நாங்கள் வந்து ஓப்பனாக இருக்கிறோம், அவங்களும் ஓப்பனாக இருக்கிறாங்க. அரசியல் தளத்தில் வந்து எல்லாரும் வந்து அதுக்காக கதவை மூடிட்டு இருக்க முடியுமா? கதவை மூடிக்கொண்டு கதவை வந்து அரசியல் தளத்தில் நாங்கள் வந்து பொதுவாக, ஏன்னா எங்களுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஃபிட் ஆகணும்ல. நாங்கள் ஒரு நல்ல அரசு அமைக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் வந்து இப்போ வந்து மதுவிலக்கு கொண்டு வரணும். நம்ம தமிழ்நாட்டில் மதுவால் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மிகப்பெரிய அளவிற்கு வந்து இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மது ஒழிக்கப்படணும், கனிவள கொள்ளைகள் இருக்குது. இதெல்லாம் கடந்த 5 ஆண்டு காலமாக நாங்கள் வந்து பொதுத்தளத்தில் உங்கள்கிட்ட பேசின விஷயங்கள். ஸோ அதனால் அதாவது ஒரு கதவை திறந்து வச்சுக்கிறோம், நல்ல காற்று வந்தால் கதவை திறந்து வச்சுருப்போம், மோசமான காற்று வந்தால் கதவை முடிக்குமில்ல. அதுபோல் வந்து கதவை திறந்து வைத்த காரணத்தினாலேயே எல்லாம் உள்ளது. சூழ்நிலைகளுக்கு ஒப்ப எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி யார் நல்ல நண்பர்கள், யார் என்ன சூழ்நிலை, எல்லா விஷயத்தையும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாட்டோடு ஒற்றி வரக்கூடியவர்கள் என்னங்கிறதெல்லாம் அடையாளம் கண்டு எல்லா விஷயங்களும் நடைபெறும். நல்லாட்சி அமையணுங்கிறீங்க, இதே ஆட்சி எங்க கூட வந்தாச்சுன்னா நல்லாட்சியாக மாறிடுங்கிறீங்க, தாவைக்காவும் அப்போ எல்லா பக்கமும் தானே. இல்லை, நாங்கள் கேட்குறீங்க. ப்ராகிபிஷனை 2 பிளாக்குமே ப்ராகிபிஷனை பற்றி எந்த உறுதிமொழியும் கொடுக்கல. எல்லா விடையும் 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளாக தெரிந்துவிடும். 15 அதுக்குள்ளே நாங்கள் வந்து எல்லா முடிவு செஞ்சு எங்களுடைய உயர்மட்ட குழு நாங்கள் வந்து அதை ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எல்லா மாவட்டங்களும் போயிட்டுருக்குறாங்க. அவங்க ரிப்போர்ட்டை 11ஆம் தேதி கொடுக்குறாங்க. 12ஆம் தேதி அன்றைக்கி 12லேருந்து 14ஆம் தேதி கூட எங்களுடைய நிலைப்பாட்டை வந்து தெளிவுபடுத்திடுவோங்க. நல்ல முடிவாக இருக்கும். எங்கள் புதிய தமிழகம் கட்சி ஏறக்குறைய 60லேருந்து 70 தொகுதிகளில் நாங்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டணிக்கு வந்து வெற்றி வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாக்கு வங்கி அவங்களுக்கும் உதவ இருக்கும், எங்களுக்கும் அவர்கள் உதவிகரமாக இருக்கணும். ஆனால் வின் தான் இருக்கணுங்க இது. அதனால் வந்து நல்லது நடக்கும். 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ள ஒரு நல்ல முடிவு நாங்கள் சொல்கிறோம். பொது தொகுதியில் போட்டி இந்த முறை சார் வந்து பொது தொகுதியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் தொகுதியை காட்டிலும் வந்து பொது தொகுதிகளில் வாக்கு வந்து அதிகமாக இருக்குதுங்க. அது ஏதோ ரிசர்வ் தொகுதியில் தான் போட்டிடுங்கிற மாதிரி போயிடுச்சு, அப்படி இல்லை. இதே நீங்கள் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் எடுத்தோன்னா சாத்தூர் தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி நம்பர் 1 வாக்கு, விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் நம்பர் 1 இருக்கிறோம், திருச்சுழி தொகுதியில் நம்பர் 1 தொகுதியாக இருக்கிறோம்.
தூத்துக்குடி தொகுதியில் விளாத்திக்குளத்தில் இருக்கிறோம், கோயில்பட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, தெரிந்தோ தெரியாமலோ இந்த ரிசர்வ் தொகுதியில் தான் இருக்கிற மாதிரியும் பிற தொகுதிகளில் வாக்கு வங்கி இல்லாத மாதிரி ஒரு சித்திரங்கள் வந்துடுது. ஆனால் ரிசர்வ் தொகுதியை காட்டிலும் பொது தொகுதிகளில் தான் எங்களுடைய வாக்கு வங்கிகள் அதிகமாக இருக்குது, மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்குது. இதே நான்குநேரியில் போனீங்கன்னா பாளையங்கோட்டை ஒன்றியம், நான்குநேரி ஒன்றியத்தில் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான 60-70,000 வாக்குகள் மேலே இருக்குதுங்க. ஆனால் அதெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்குது. நீங்கள் சொன்னதை பார்த்தா திருநெல்வேலி, நாங்குநேரி, திருச்சுழி, விருதுநகர், சாத்தூர்லாம் உங்கள் இதில் லிஸ்ட்டில் இருக்குது. சொல்கிறேன், அதாவது உங்களுக்கு டேட்டா கொடுக்குறேன். கடையில் மிக அதிகமாக இருக்குது இன்னும். ஸோ அதனால் பல பொது தொகுதிகள் இந்த வேணால் அம்பாசந்தர் வேணால் குறைவாக இருக்குங்க, ராதாபுரம் வேணால் குறையாக இருக்கலாம். பாக்கி எல்லா தொகுதியிலையும் அங்கே ஒரு தூத்துக்குடி வேணால் திருச்செந்தூர் வேணால் குறைவாக இருக்கிறாங்க. பாக்கி எல்லா தொகுதியிலும் கணிசமான அளவுக்கு வாக்கு. ஏன்னா இது யாரும் டேட்டா சொல்கிறதே இல்லைங்க. சரி, நீங்கள் உங்கள் இளைஞரணி தலைவர் அவங்களாம் போட்டிட்டு அதுவும் நாங்கள் முடிவு பண்ண முடியாதுங்க. எங்கள் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு உயர்மட்ட குழு இருக்குதுங்க, மாவட்ட செயலாளர்களுக்கு இருக்குதுங்க. எல்லாம் சேர்ந்து நாங்கள் முதல்ல நாங்கள் அணியை முடிவு செய்வோம், அதுக்கு பிறகு எண்ணிக்கையை முடிவு செய்வோம், அதுக்கு பிறகு தொகுதிகளை முடிவு செய்வோம், அதுக்கு பிறகு யார் என்பதை எல்லாமே ஜனநாயக ரீதியாக முடிவு செய்வோங்க. நன்றி, வணக்கம்.